ஆட்டத்தின் முதல் பந்து டாட் பால். நல்ல முறையில் வீசிக்கொண்டிருக்கிறார் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் தினேஷ். இதோ முதல் பந்து தினேஷ் ஐயா அவர்கள் முதல் 4 பதிவு செய்திருக்கிறார்கள் நெதர்லாந்து. ஸ்ரீஹரியா ஓகே ஓகே. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் வெஸ்ட் இண்டீஸின் தினேஷ். நெதர்லாந்துல இருந்து யாராச்சும் 12th மெம்பர் இங்க வாங்க ஸ்கோர் போர்டாண்ட. முதல் போட்டியிலே அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து மோதிய போட்டியிலே தன்னுடைய அணியை தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஜெகா ராஜன் இந்த பந்தை தடுப்பாரா? இல்ல. ரெண்டு ஓட்டங்கள். ஜெகா சிறந்த முறையில் தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய அணிக்காக, நெதர்லாந்து அணிக்காக. முதல் பந்து வீச்சாளர் தினேஷ். ஒரு வருடம் கழித்து ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரிக்கு வந்திருக்காரு. முதல் போட்டி இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்து மோடிய இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து மோடிய போட்டியிலே தன்னுடைய அணியை வெற்றி பாதைக்கு கூட்டி சென்ற மேன் ஆஃப் தி மேட்ச் ஸ்ரீஹரி. டாட் பால். ஸ்ரீஹரி மேன் ஆஃப் தி மேட்ச். செல்வம், கேப்டன் செல்வம் டிராபி வந்துச்சா? ஓகே. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து கேட்ச். கேப்டன் செல்வம், கேப்டன் செல்வம். அடுத்த ஆட்டக்காரராக ஆர்கே ரூஃப் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் களத்தில். முதல் போட்டியை வெற்றி பாதையை விட்டு சென்ற தன்னுடைய அணியை ஸ்ரீஹரி மேன் ஆஃப் தி மேட்ச். மேன் ஆஃப் தி மேட்ச் டிராபியை வழங்க நம்முடைய வட்ட செயலாளர் அண்ணன் மோகனன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். ஸ்ரீஹரி மேன் ஆஃப் தி மேட்ச். 47 ஓட்டங்களை எடுத்திருந்தார் தன்னுடைய அணிக்காக. சிறந்த ஒரு பந்து வீச்சும் கூட. நன்றி நன்றி எங்களுடைய மோகனன் அவர்களுக்கு, வட்ட செயலாளர் மோகனன் அவர்களுக்கு எங்களுடைய டிபிஎல் சார்பாக மேலும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தருணத்திலே. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். மீண்டும் மீண்டும் ஒரு விக்கெட் இழக்கிறார்கள் நெதர்லாந்து. பந்து வீச்சாளர் ஹனீஃபா சிறந்த முறையில் போட்டுக் கொண்டிருக்கா போல பந்த. மிக நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்தது. ஹனீஃப் பந்து வீச்சாளர். ஓகே ஓகே. இரண்டாவது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க பாலாஜி, தண்ணி வேணுமா, மைக் வேணுமா? பண்ணிட்டாரு, தண்ணி கேட்கிறாரு பாலாஜி. நெதர்லாந்துடைய 12th மேன் இங்க வாங்க. உங்க நேம் தெரியல, டீம் பிளேயர்ஸ் நேம் கோபி. உங்க 12th மேன் ஒருத்தங்க மேல அனுப்புப்பா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் கோபி நெதர்லாந்து.
சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து இது. இது இரண்டாக மாறுமா? ஃபீல்டர் யார் அது? ராஜனா? திலீப் யாரு? திலீப்பா? அட கடவுளே, திலீப் உள்ள வந்ததே தெரியலையேப்பா. அவர் அப்படிதாங்க, வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. வரதும் தெரியும் போறதும் தெரியாது. பட்டாணியா? பட்டாணி. பட்டாணி. இது ரூஃப் மற்றும் கோபி தற்போது நெதர்லாந்து மட்டையாளர்கள் பந்து வீச்சாளர் ஆடிஃப். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு, ஓட்டம் எதுவுமில்லை. பவுண்டரிக்குள்ள யாரும் போவாதீங்க. இந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாம் பவுண்டரிக்கு வெளியே தான் நிக்கணும். தனது அணிக்காக அனீஃப் சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். மைலோ தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. 6-4 6-4 6 ரூஃப் சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட 6 அது. இரண்டு ஓவர் முடிவில் லைன் எண்ணிக்கை 14. ரெண்டு ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 14. 2 overs 14 runs. ரிச்சர்ட் எங்க இருந்தாலும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் இதை சேர்ந்த ரிச்சர்ட் கொஞ்சம் ஸ்கோர் போர்டு போடணும் மொபைல்ல. எங்க இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ரிச்சர்ட் சக்தி கொஞ்சம் மேல வாயேன். இங்க வா, மேல வா, வா ஓடியா. சிறந்த ஒரு பந்து வீச்சு. டாட் பால். மைலோ எங்க போயிட்டா? மைலோ மைலோ தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. போண்டு கிட்ட கால 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 சிறந்த முறையில் பிடிக்கப்பட்ட கேட்ச் அது. ரிவெஞ்ச் பண்ணிட்டா போல கால. இதோ அடுத்த மட்டையாளர் நெதர்லாந்தினுடைய புதுக்கோட்டையில் இருந்து சதீஷ். சதீஷ் இந்த சவுண்ட்லயே தெரியும் அவர் யாருன்னு. மைலோ நல்ல ஒரு பந்து வீச்சு. தினேஷ் தன்னுடைய அணிக்காக. வெஸ்ட் இண்டீஸ் பந்து வீச்சாளர் தினேஷ். இன்னும் நிறைய பிளேயர் இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்ல, நட்சத்திர மட்டையாளர்கள்.
சிறந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த போட்டி லைவ் டெலிகாஸ்ட் யூடியூப்ல எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ் டெலிகாஸ்ட்ல போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். சிறந்த ஒரு தடுப்பாட்டம். இதற்கிடையிலே சதீஷ் ஒரு ஓட்டம் மட்டும். ஒரு ஓட்டம். ரூஃப் மற்றும் சதீஷ் தற்போது நெதர்லாந்து அணிக்காக மட்டையாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். பந்து வீச்சாளர் தினேஷ். இப்போ பவுண்டரி எந்த டீம்பா? அதில் தாங்க ட்விஸ்டே இருக்கு. குரு எங்க இருக்க? குரு கேசவா என் போன் எடுத்து வைங்க. சிறந்த ஒரு பந்து வச்சு இதற்கிடையே ஒரு ஓட்டம் மிக நேர்த்தியான முறையிலே ஓடி எடுக்கப்பட்ட ஓட்டம் அது. ஃபீல்டர் வரதராஜன், டெஸ்டுபுரத்தின் நாயகன் வரதராஜன் அவர்கள். மீண்டும் சிறந்த முறையில் ஒரு தடுப்பாட்டம். ஒரு ஓட்டம் மட்டுமே. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. ஃபீல்டர் மகேஷ். ஆறா? ஆறு 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 ஆறு. மூன்று ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 23. 18 பந்துகளிலே 23 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் நெதர்லாந்து அணி. நான்காவது ஓவரை வீசும் பந்து வீச்சாளர் யார்? திலீப்பா இல்ல வெங்கியா? பட்டாணி. இதோ முதல் பந்து ஒயிட் பால் என்று நடுவர் அறிவிக்க உதிரின் மூலம் ஒரு ஓட்டம். மீண்டும் சிறந்த ஒரு தடுப்பாட்டம் இதற்கிடையிலே ஒரு ஓட்டத்தை மிக நேர்த்தியான முறையில் ஓடி அடிக்கிறார் சதீஷ். புதுக்கோட்டையில் இருந்து நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பூண்டு வந்துவிட்டார். மீண்டும் ஒரு சிறந்த ஒரு தடுப்பாட்டம் இதற்கிடையிலே ஒரு ஓட்டத்தை மிக நேர்த்தியான முறையிலே ஓடி எடுத்திருக்கிறார்கள்.
நான்காவது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார் திலீப். அவருக்கென முதல் ஓவரையும் அணிக்காக நான்காவது ஓவரையும் வீசிக் கொண்டிருக்கிறார் திலீப். இது 8 ஓவர் கொண்ட போட்டி. இந்த போட்டி இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து நான்கா? ஆம், நான்கே. மிக நேர்த்தியான முறையில் அடிக்கப்பட்ட 4 ஓட்டங்கள். இது நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சதீஷ் மற்றும் ரூஃப் மட்டையாளர்கள். ஒயிட் பால். இல்ல ஆட்டம் அது. ஆஹா, நல்ல ஒரு ஃபீல்டிங் மகேஷ். 2 ஓட்டம் மட்டுமே இந்த தருணத்தில். சக்தி எங்க பாருக்க? ஸ்கோர் போட்டுட்டு இருக்கியா? சரி ஓகேமா. மீண்டும் ஒரு சிறந்த தடுப்பாட்டம் இதற்கிடையிலே. இது இரண்டாக மாறுமா? ஃபீல்டர் ராஜன் சிறந்த ஒரு தடுப்பாட்டம் இதற்கிடையிலே. பேக் சைடில் ஃபீல்டர் தினேஷ். டாட் பால் என்று நடுவர் அறிவிக்க. ஓவர் நடுவர். ஓவர் 4 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 35. 24 பந்துகளிலே 35 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் நெதர்லாந்து அணி. சிறந்த ஒரு பந்து வீச்சு வெஸ்ட் இண்டீஸ். 35 வந்து விட்டார் எங்களுடைய கெத்து ஆனந்த் அவர்கள். சவுத் ஆப்பிரிக்கா அடுத்து ஆட இருக்கிறார்கள். அடுத்த போட்டி. இந்த போட்டியை காண வந்த எங்களுடைய அண்ணன் வட்ட செயலாளர் மோகனன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்கோரில் கொஞ்சம் மன்னிக்குவோம். 4 ஓவரில் 34 தான் வச்சிருக்காங்க. 34 ரன்ஸ் தான். 4 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 34. கோபி 4 ஓவர்ஸ் 34 இல்ல ஒரு ரன் இதுவாக. ஆமா, நீங்க வரணுமா இங்க கோபி? ஏன்னா ஸ்கோர் கொஞ்சம் இதுவா இருக்கு, அதுக்கு தான் சொல்றேன். மிஸ் ஆயிடுச்சுன்னா சுபாஷ் ஒரு 12 மணி மட்டும் அனுப்புங்க. வேலை யாராவது? இதோ 5வது ஓவரை வீசும் பந்து வீச்சாளர் சாய் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக 5வது ஓவரை வீச வந்திருக்கிறார். சிறந்த ஒரு தடுப்பாட்டம் இதற்கிடையிலே. ஃபீல்டர் தினேஷ் நல்ல ஒரு பந்து வீச்சு. ஓட்டம் எதுவும் இல்லை இந்த தருணத்தில்.
ஆர்ஜே ராபின் ரெடி ஆயிட்டாரு அடுத்த போட்டிக்கு. ஃபுல் வார்ம் அப்ல இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காத்து வேறு அவர் சாதகம், அவருடைய ஜாதகமே உள்ள இருக்கு. இப்போ முதல் பந்து சிறந்த முறையிலே வீசினார் சாய். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. 2 நடுவர் இது பண்ணுவாங்க, மற்றபடி யாரும் போவாதீங்க. அவுட் என்று நடுவர் அறிவிக்க நெதர்லாந்து இதற்கிடையிலே ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள். சதீஷ் தன்னுடைய விக்கெட்டை இழந்து நல்ல ஒரு பந்து வீச்சு சாய் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக. சதீஷ் அவுட் ஆகிட்டு தற்போது பெவிலியன் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அடுத்த மட்டையாளர் முரளி. இம்பாக்ட் முரளி. வாங்கரி வாங்கரி. ஹலோ, சக்தி ஸ்கோர் போடல. ஓகே ஓகே. இதோ முரளி, மட்டையாளர் முரளி, பந்து வீச்சாளர் சாய். சிறந்த ஒரு பந்து வீச்சு. மீண்டும் மிக நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சது. டாட் பால். பிரவீன், எம்எஸ்டி பிரவீன். டேவிட் வந்திருக்கிறார் இந்த போட்டியை பார்க்க. போண்டா டேவிட். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. 6-4. ஓடிதாடணுமா? ஓடி 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 ஓடி. சிறந்த ஒரு ஆட்டம் அது முரளி. தூக்கி அடிக்கிற பந்து இது. சிறந்த முறையில் பிடிக்கப்பட்ட கேட்ச் அது. திலீப் மிக நேர்த்தியான முறையில் அந்த கேட்ச் எடுத்தாரு. நல்ல ஒரு கேட்ச் அது. நல்ல ஒரு பந்து வீச்சு. ஃபுல் யங்ஸ்டர்ஸ், இளம் வீரர்கள் களத்தில் நின்று நன்றாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். டெஸ்ட் வரும் பிரீமியர் லீக் நடத்தும் 8ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி தற்போது இந்த டெஸ்ட் பெறும் மைதானத்திலே ஜமாலா, சஞ்சயா. அடுத்த மட்டையாளர் கட் ஆஃப் சஞ்சய். அவர் ஜமாலுக்கு வந்து பைஸ். இல்ல இல்ல, அவரு நோம்புல இருக்காருப்பா. சஞ்சய் ஷூ மாத்தி போட்டு வந்திருக்கீங்களா? ஹரி சொல்ல சொன்னாரு.
கமான் வாசி, கிட்டார் வாசி. பாஸ். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. பேக் சைடுல யார் ஃபீல்டர்? ஜெயா, நரேஷ். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. ஆறா ஒரு ஓட்டு மட்டுமே இந்த தருணத்துல. ஸ்கோர் சொல்லுப்பா. 5 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 37. 5 overs 37 நெதர்லாந்து. 30 பந்துகளிலே 37 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் நெதர்லாண்ட்ஸ். 5 overs 37. அடுத்த பந்து வீச்சாளர் அனீஃப். இதோ நட்சத்திர பந்து வீச்சாளர் அனீஃப் வந்து விட்டார். ரித்விக் தண்ணி குடிக்கிறார். ரித்விக் ஏமா அந்த டீம்ல செம்ம போலர் ஒருத்தர் இருக்காரு, கொடுக்கலையா ஒரு ஓவர்? 250 ஃபாஸ்ட் பாலாஜி இருக்காருப்பா. சிறுவர்களை பந்து வச்சு இதற்கிடையில் ஒரு ஓட்டு மட்டுமே. கிறிஸ்துபுரம் பிரீமியர் லீக் நடத்தும் 8ஆம் ஆண்டிற்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டியானது நம் மைதானத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் மொத்தம் 8 அணிகள் பங்கேற்கிறார்கள். ஒயிட் பால் என்று நடுவர் அறிவிக்க உதிரின் மூலம் ஓட்டும் தற்போது இந்த தருணத்தில் ஒயிட் பால். தூக்கி அடிப்பட்ட பந்து கேட்சை தவறு விட்டார் மகேஷ். இதற்கிடையே 2 ரன்கள் ஓடி எடுத்து விட்டார்கள். ரூஃப் மட்டையாளர் ரூஃப் 2 ரன்கள் ஓடி கிடைக்கிறார்கள். ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரே வந்துனே இருக்காங்கப்பா. ஃபுல்லா இம்பாக்ட், ஃபுல்லா டேஞ்சரஸ் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க ஆஸ்திரேலியா. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு அது. கேட்சை தவறு விட்டார்கள். சஞ்சய் அந்த பேட்ல அடி ஒரு இது அவர் இது பண்ணிட்டு இருக்காருல்ல, ஸ்டிக்க கொஞ்சம் கரெக்டா அடி சஞ்சய். அதான் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு விட்டார்கள் துளசி மற்றும் சிறந்த ஒரு பந்து வீச்சு. ஓட்டம் எதுவுமில்லை. மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு எதிர்க்கிறதிலே ஒரு ஓட்டம். ஜமால் மற்றும் ரூஃப் தற்போது களத்தில் இருக்கிறார்கள்.
சிறந்த முறையில் ஒரு சிறந்த வீசப்பட்ட பந்து பந்து. வீச்சு. ஓட்டம் எதுவும் இல்லை. டாட் பால். நோ பால். நோ பால் என்று நடுவர் அறிவிக்க உதிரின் மூலம் தற்போது ஒரு ஓட்டம் இந்த தருணத்தில். சக்தி ஸ்கோர் போட்டு மிஸ் பண்ணிடாது. யார்கிட்ட பேசிட்டு இருக்காத. ஒயிட் பால். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. ஓவர் என்ற நடுவர் அறிவிக்க 44. 6 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 44. 5 விக்கெட்டுகளுக்கு 44 ரன்ஸ். 36 பந்துகளிலே 44 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள் நெதர்லாந்து அணி. இது 8 ஓவர் கொண்ட போட்டி. இன்னும் 12 பந்துகள் மீதம் இருக்கின்றன நெதர்லாந்து கிட்ட. என்ன நடக்கும்? அடுத்த பந்து வீச்சாளர் சாய். இது சிறந்த ஒரு பந்து வீச்சை முதல் ஓவரில் நல்ல முறையில் வீசிய பந்து வீச்சாளர் சாய். இரண்டாவது ஓவரை அவருக்காக வீசுவார். அவருக்காக இரண்டாவது ஓவரும் அணிக்காக 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 44. லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ். 5 wicket losses in the 44 in the 6 overs. அடுத்த பந்து வீச்சாளர் சாய். சக்தி ஸ்கோர் போடு. 7வது ஓவரை போட ஹரி வந்திருக்காரு. ஹரி ஹரி ஓகே ஓகே. ஹரி ஹரி என்ன பண்றாங்க? வெளி நிலவே. எங்களுக்காக ஸ்பான்சர் செய்த ஸ்னைப்ஸ் மென்ஸ்வேர், SS ஹைதராபாத், சென்னை, SMK மட்டன் ஸ்டால், ஃபைரா, டெங் டாங், சச்சின் ஸ்போர்ட்ஸ், AES பப்ளிகேஷன், வைட் என்று நடுவர் அறிவிக்க நவுரா ஒண்ணுமே தரலடா. ஏய் பானசித்தி நவுரா கீழ இருந்து வந்து ஒரு சாரோட வர மாட்டேன். மீண்டும் ஒரு ஒயிட் பால் என்று நடுவர் அறிவிக்க உதிரும் ஒரு ஓட்டம். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4. ஜமால் தனது நல்ல ஒரு பந்து வீச்சு. மீண்டும் சிறந்த ஒரு ஆட்டத்தை ஜமால் ராஜன் ஃபீல்டர். ஐயனார் உங்க டீம் கேப்டன் கூப்பிடுறாரு உங்களை. எங்க இருந்தாலும் கொஞ்சம் வந்துருங்க. எந்த டீகர்ல இருந்தாலும் வந்துருங்க. எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க.
கேப்டன் அங்கே தான் இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஆறா பந்து இது 6 4 6 6 6 6 நல்லா பாலாஜி அப்படி வந்தாரு. பட் ஆனா அது 6 6 போயிடுச்சு. 6 6 நல்ல ஃபீல்டிங் தான், பட் ஆனா 6 போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ஜெய் மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு சாய் தன்னுடைய அணிக்காக மிக நேர்த்தியான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் வெஸ்ட் இண்டீஸ் போலர் சாய். பிராக்டிஸ் இங்க ஃபீல்டர்கள் பால் படுது. லோகேஷ் இது 4ஆக மாறுமா? ராஜன் ஃபீல்டர், சிறந்த ஃபீல்டர் ராஜன். ஒரு ஓட்டம் மட்டுமே. ஒரு தடவை ரன் போமா போகல. இருங்க நம்ம commentator RJ Balaji. Wide என்று நடுவர் அறிவிக்க வைட் மூலம் மீண்டும் ஒரு உதிரி பந்து. உதிரி ஜாதி மல்லி உதிரின் ஒரு ஓட்டம் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இது ஆறா? ஃபீல்டர் வாலை இங்கே வினோத். இதற்கிடையே ஒரு ரன்கள் மட்டுமே. நம்முடைய கால ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஸ்கோர் ஒன்றும் சொல்ல இருங்க பார்த்து சொல்றேன். 7 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 61. 7 overs 61 runs. லாஸ்ட் ஓவர் Loss of 5 wickets. Last over Dilip. ஜெய் 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 61. ஜெய் Loss of 5 wickets. ஜெயே லாஸ்ட் ஓவரை போட வந்திருக்கார் திலீப். ஜெயண்ணா உங்களை கூப்பிடுறாங்கண்ணா. நானும் கமெண்ட்ரி கற்றுன்னு இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பேன். இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேச ஆரம்பிச்சிருவேன். இதோ கடைசி ஓவரை வீசும் பந்து வீச்சாளர் திலீப். சிறப்பாக போடப்பட்ட பந்து இது. இதற்கிடையே 1 ரன்கள் மட்டுமே. அனிஃபா சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்தார். ரூஃப் தனது அணிக்காக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். சிறப்பாக பிடித்துள்ளார் அந்த பந்தை. ஓவரே போடல பாலாஜின்னா தெரியல. ஒரு வாரமா நல்ல தீவிர வலை பயிற்சி. இந்த நைட்டு ஃபுல்லா 10-12 மணி வரைக்கும் ஆடி இருந்தார் கிரவுண்ட்ல. கடைசி ஓவர் போடுவாருண்ணா, கண்டிப்பா போடுவாருண்ணா பாலாஜி அண்ணா. கண்டிப்பா அவருக்கும் ஒரு ஓவர் இருக்கிறது.
அடுத்த மட்டையாளர் யார்? யார் அந்த அடுத்த மட்டையாளர்? சீக்கிரமா போங்க, நம்மளுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு நம்ம மொத்தம் 8 மேட்ச் நடத்தணும். ஸோ அதனால சீக்கிரமா போங்க. அடுத்த மட்டையாளர் சஞ்சயா? சஞ்சய் சீக்கிரம் போங்க. அடுத்த மட்டையாளர் யார்? ராபினா சஞ்சயா? கட் ஆஃப் சஞ்சய். ஜிம்மி சஞ்சய். ஐ சஞ்சய் இதுதா. பாஸ் சஞ்சய். அடுத்த மட்டையாளர் சஞ்சய். சிக் சிக். மேட்சை கொஞ்சம் சீக்கிரமாக நடத்துங்க, ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு மொத்தம் நம்ம 8 மேட்ச் நடத்தணும். ஸோ அதனால சீக்கிரமாக நடத்தினா நம்மள வீட்டுக்கு போகலாம். 5 மணிக்கு முடிச்சுட்டு. அம்பையர் நீங்கள் தான் கொஞ்சம் மேட்சை சீக்கிரமாக நடத்த சொல்லணும். ஓகே, தேங்க்ஸ் உங்கள் ரிப்ளைக்கு. தூக்கெடுக்கப்பட்ட வந்து வாரா சஞ்சய் சிறப்பாக விளையாடுகிறார். முதல் பந்திலே 6. சூப்பர் சூப்பர் சஞ்சய். கட் ஆஃப் சஞ்சய். ஜிம்மி சஞ்சய். ஆடு சஞ்சய், உங்களோட கேம் நீ ஆடு சஞ்சய். சிறப்பாக வைட் என்று நடுவர் அறிவிக்க உறுதியின் 1 ரன்கள். சிறப்பாக போடப்பட்ட பந்து அது. ஒரு ஸ்லோயர். ரன் எதுவும் இல்லை. ஸ்லோயர் அந்த பந்து பேர் திலீப் ஸ்லோயர். வைட் என்று நடுவரிக்க அகலப்பந்து. சிறப்பாக போடப்பட்ட பந்து. 1 ரன்னா. இதற்கிடையே 2 ரன்கள் ஓடி கிடைக்கிறார்கள் நெதர்லாந்து அணியின். இந்த மேட்சோட லாஸ்ட் பாலா இருக்குமா இல்லைனா மேனேஜர் கொஞ்சம் வெளியே வந்துருங்க. 6 லைனை மெரிக்காதீங்க, வெளியே வாங்க. கொஞ்சம் வெளியே வாங்க, லைனை மெரிக்காதீங்க, அப்புறம் யாருக்கும் போய் நடக்கும். ஸோ அதனால் வெளியே வாங்க. ஃபுல் டாஸ். ஆனால் இதற்கிடையே 1 ரன்கள் மட்டுமே. 1 ரன். லாஸ்ட் பால் 1 ரன். 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 73. டார்கெட் 74 அடித்தால் வெற்றி பெறும் வெஸ்ட் இண்டீஸ். 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 73. 74 அடிச்சா வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கலாம். பிக் பாஸ். கிறிஸ்துபுரம் பிரீமியர் லீக் நடத்தும் 8ஆம் ஆண்டிற்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டியானது எங்களுக்காக ஸ்பான்சர் செய்த அனைவருக்கும் கிறிஸ்துபுரத்தின் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நெதர்லாந்து மோதி கொண்டிருக்கும் தற்போது இந்த போட்டி. முதல் பேட்டிங் ஆடிய நெதர்லாந்து அணி 73 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள். 74 என்ற வெற்றி இலக்கை நோக்கி வெஸ்ட் இண்டீஸ் அணி தன்னுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனை
களத்தில் கலையர் நான்லாம் எதுவும் சொல்ல. நான் என்ன பண்ணேன்? இப்போ எதுக்கு என்ன கத்துறீங்க? நான் என்ன சொன்னேன் அவனை? நான் தான் சொன்னேன் அவனை. நான் கேளுங்க, அவரை கேளுங்க. நான் தான் சொன்னேன், கேளுங்க. அவன் அடிக்கிறான், அவன் ஸ்கோர் போட விடான்னு சொல்லிட்டு சீக்கிரமா கொஞ்சம் அது அந்த வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து பேட்டிங் அனுப்பிச்சு விட்ருங்க. ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. அதே மாதிரி நெதர்லாண்ட் டீம்ஸ் அவங்களோட ஃபுல் செட்டை டப் பண்ணி பே பண்ணிடுங்க. சஞ்சய் வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து யார் ஓப்பனர்ஸ்? ஏய் துளசி கொஞ்சம் கம்முடா சொல்றா. அடுத்த மேட்சுக்கு டாஸ் போடணும். சீக்கிரமா அவங்க கேப்டன்ஸ் இங்கே ஸ்டேஜ் கிட்ட வாங்க. அடுத்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவா? இந்த பந்தல் போட்ட கேப்டன் மோசஸ் சரியாவே போடல. அடுத்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா. அவங்களோட 2 கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. டாஸ் போடணும். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அப்புறம் ஆஸ்திரேலியா. 2 டீம் கேப்டன் மட்டும் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. இங்க டாஸ் போடணும். கௌஷிக் மற்றும் யுவராஜ் 2 டீம் கேப்டன் டாஸ் போட கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. நெக்ஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நெதர்லாந்து 73 இலக்கு 74 அடிச்சா அந்த வெற்றிகளுக்கு. சொல்லுங்க கிருபா டாஸ் போடுவா. ஓகே ஓகே யுவராஜ் இங்க தான் இருக்காரு. சொல்லுங்க என்ன விஷயம்? என்னங்கண்ணா சொல்லுங்க. வெஸ்ட் இண்டீஸோட ஓபனர் வெங்கி மற்றும் மகேஷ் இருவரும் களத்தில் செல்கிறார்கள். நெதர்லாண்டோட ஃபர்ஸ்ட் பவுலர் யார்? மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க. டைம் இல்லை நம்மளுக்கு. உங்களோட ஃபீல்ட் செட்டப் டப்பன் பண்ணுங்க நெதர்லாண்ட் டீம்ஸ். கேப்டன் செல்வம் கேப்டன் செல்வம் கேப்டன் செல்வம் பேசிக்கிட்டே இருக்காரு பாரு. கேப்டன் செல்வம் கூப்பிடுறாரு அவரு. கேப்டன் மோசஸ் எங்க? மோசஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. என்ன பந்தல் போட்டிருக்கீங்க நீங்க? கேமரா ஆடுது. அதெல்லாம் சும்மா சொன்னேன். சிறப்பான முறையில் பந்தல் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் எங்க போனது என்று தெரியவில்லை. நடுவே அம்பேஷ் 2 அம்பேஷ். உங்களுக்கு ஃபுட் வந்துச்சா? கோபி கோபி கோபி
ஆளுக்கு ஒரு சைடில் பேசிட்டு இருக்கீங்க. சாப்பாடு கொடுத்தாச்சா? நடுவில் நீ சாப்பிட்டீங்களா? கேப்டன் செல்வம் நடுவில் கூப்பிடாரு போங்க. அடுத்த மேட்சுக்கு டாஸ் போடணும், சீக்கிரமா வாங்க. போட்டாங்களா டாஸ்? தல ஆனந்த் தல. கமான் கமான் சஞ்சீவ் ஸ்கூப்பு. நடுவரிடத்தில் எந்த விவாதமும் இருக்கக்கூடாது. மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க, டைம் இல்லை நம்மளுக்கு. சஞ்சு பாய், இன்னைக்கு நம்ம மொத்தம் 8 மேட்ச் நடத்தணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் செகண்ட் மேட்ச் முடியல. செகண்ட் ஹாஃப் சீக்கிரமா நடத்துங்க. எவ்வளோ சீக்கிரமா நடத்துறோமோ அவளுக்கு 5 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு நாளைக்கு அதோட கண்டினியூ தொடங்கலாம். மோசஸ் எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே டாஸ் போடப்பட்டதுல சவுத் ஆப்பிரிக்கா டாஸை வென்றுள்ளார்கள். என்னப்பா பேட்டிங்கா போடுங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க டெசிஷன். டீம் சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் டீம் எல்லாம் வந்துருங்க. உங்க டீம் கேப்டன் கூப்பிடுறாரு. சவுத் ஆப்பிரிக்கா டீம் தூக்கி அடிக்கப்பட்டு வந்தது. கேட்சை தவறிவிட்டார் ராபின். இதற்கிடையே 1 ரன்கள். எங்களுக்காக சாரம் கட்டி கொண்டு இருந்தது. பந்தல் போட்ட எங்களுக்காக இந்த பந்தல் சாரம் கட்டின மைக்கேல் மோசஸ் அவர்களை வர்ணனை மேலே அழைக்கிறோம். இந்த டிபிஎல் சார்பாக அவருக்கு சால்வை அழைத்து சிறப்பாக போடப்பட்ட பந்து இது. சாரி நாட் பால். சிறந்த ஒரு பந்து வீச்சு. சதீஷ் ஆடுது, அந்த கேமராலாம் அசையுது லைவ்ல. எல்லாமே ஆடி போச்சு. சாரம் மோசஸ். மீண்டும் ஒரு டாட் பால். சூப்பரா நடக்குது. நான் இங்க வாங்க, நான் பாலாஜி நான் பேசும்போது நீங்க தப்பு தப்புன்னு பேசுறீங்க. தூக்கி அடிக்கப்பட்டு வந்து 6 இல்லை, 2 ரன்கள். இதற்கிடையே 2 ஓட்டங்களை கடக்கிறார்கள் வெஸ்ட் இண்டீஸ். பிரீமியர் நடத்தும் 8ஆம் ஆண்டிற்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டியானது நம் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் மொத்தம் 8 அணிகள் பங்கேற்கிறார்கள். சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து அந்த மாதிரி போல. அந்த மேட்ச் சீக்கிரமா நடத்துங்க. அம்பையர் நீங்க தான் சொல்லணும், ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. ஓவரா நடுவே அம்பையர் ஓவரா? ஓகே ஓகே.
இதற்கிடையே ஓவர் என்ற நடுவர் அறிவிக்க ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 3. ஒரு ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 3, 73 இலக்கு. மாறுமா? ஆம், ஃபீல்டர் டேவிட். இரண்டாவது ஓவரை போட்டுன்னு இருக்காரு ஜகா. இது ஒரு நல்ல ஷாட், கவர் டைவும் சொல்லலாம். எட்டு ஓவருக்கு 73 அடித்தால் வெற்றி பெறும் வெஸ்ட் இண்டீஸ். தூக்கி அடிக்கப்பட்ட பந்தில் 6. மகேஷ் தனது அணிக்காக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். இது ஒரு நல்ல ஷாட். சிறப்பாக போடப்பட்ட பந்து, அது ஒரு டாட் பால். இதற்கிடையே ஒரு டாட் பால். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, இது 1 ரன்கள் மட்டுமே. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, இது ஹைட்டா தான் போயிருக்கு பாலு. கேட்சை தவற விட்டார் முரளி. இதற்கிடையே 1 ரன்கள். பேட் கேட்கிறார் வெங்கி அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க தினேஷ் அண்ணா. பேட் ஓகே ஓகே. கேட்சை தவறு விட்டார். ஓவர் சொல்ல இருங்க, அம்பையர் ஓவர் சொல்ல, அம்பையர் சொல்லிட்டாங்க இருங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. லாஸ் ஆஃப் 0 விக்கெட். இதற்கிடையே ஓவர். கொஞ்சம் மேட்ச் சீக்கிரமாக நடத்துங்க. ஃபீல்டிங்லேருந்து எல்லாரும் கிட்ட வராதுங்க. எங்கெங்கே நிற்கிறீங்களோ அங்கேயே நில்லுங்க. ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடையாது. இன்னும் மேட்ச் நம்ம இன்றைக்கி நிறைய நடத்த வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக நடத்துங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. 15. மூன்றாவது ஓவரை போட வந்துள்ளார் சதீஷ். 3ஆம் ஓவரை போட வந்திருக்கிறார் சதீஷ். தண்ணி வந்து நேக்குதுண்ணா. யுவராஜ் சவுத் ஆப்பிரிக்கா அணி
டாஸை ஜெயிச்சு பவுலிங் எடுத்திருக்காங்க. இதற்கிடையே 1 ரன்கள். சவுத் ஆப்பிரிக்கா அணி சூஸ் டு ஃபீல்ட். டாஸை வென்றிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. அடுத்த போட்டியானது ஆஸ்திரேலியா vs சவுத் ஆப்பிரிக்கா. எங்கே இருந்தாலும் இங்கே வந்துருங்க, கொஞ்சம் சீக்கிரமாக உங்களோட டிசிஷன்லாம் முன்னாடியே சொல்லிடு. இதற்கிடையே ஒரு ரன்கள். 1 ரன்னா இல்லை 2 ரன்கள். சஞ்சய் அங்கே ஒரு மிஸ்ஃபீல் பண்ணாரு, ஸோ அதனால் 2 ரன் ஓட்டாங்க. தூக்கி அடிக்கப்பட்டு வந்து கேட்சை பிடிச்சிருக்கார் சாம். மகேஷ் அவுட். நல்லா விளையாட்டுருக்காரு மகேஷ், ஒரு டாப் ஏஜ்னு சொல்லலாம். அவுட். அடுத்த மட்டையாளர் யார்? அடுத்த மட்டையாளர் யார்? அடுத்த மட்டையாளர் வர்தா. இவர் பேர் ராஜன்னா, அவர் பேர் ராஜன், அவர் பேர் வர்தான் போட்டார். அவர் பேர் இல்லைண்ணா. சிறப்பாக போடப்பட்ட பந்து இது. ஒரு டாட் பால். இதற்கிடையே ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். லெஃப்ட் ரைட். இதற்கிடையே ஒரு வைட் அகலப்பந்து. தூக்கடிக்கப்பட்ட பந்து. ஒரு ரன் மட்டுமே ஓடி கிடைக்கிறார்கள் வெஸ்ட் இண்டீஸ். இதற்கிடையே ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை. இதற்கிடையே ஓவர் என்று நடுவர் எண்ணிக்க 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. லாஸ் ஆஃப் 1 விக்கெட். பசிக்குது, நான் என்ன பண்றது, எனக்கும் பசிக்குது. அடுத்த மேட்சுக்கு ஃபுல் பிராக்டிஸ்ல இருக்காரு சரவணன், இந்த மைதானத்தின் ஒரு நன்கு அறிந்த பேட்ஸ்மேன். ஒரு சிறப்பாக பிடிச்சிருக்காரு ஜெயா, ஒரு கையில பிடிச்சிருக்காரு அந்த கேட்சை. எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணலாம், ஏன்னா அந்த மாதிரியான கேட்ச் எல்லாம் பிடிக்கிறது கஷ்டம். நல்ல கேட்ச் எடுத்திருக்கார் ஜெயா தனது அணிக்காக. அடுத்த மட்டையாளர்
தினேஷ். வெஸ்ட் இண்டீஸின் அடுத்த மட்டையாளர் தினேஷ். அடுத்த மட்டையாளர் தினேஷ். தினேசனா ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் வச்சிருக்காரு அவர் டீமுக்காக. வெஸ்ட் இண்டீஸ் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன். இது ஒரு அகலப்பந்து. பிரஷர் ஆன் த பவுலர். பேக் டு பேக் சக்சஸ். வெஸ்ட் இண்டீஸ் அணி நட்சத்திர பேட்ஸ்மேன் தினேஷ் தனது அணிக்காக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். பேக் டு பேக் சிக்ஸஸ். பல்ல 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 பல்ல. இங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து டிஜே எல்லாம் வரும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடலாம். ஏன்னா இது ஒரு 2 நாள் திருவிழா. மேட்ச் மட்டும் இல்லை, இது ஒரு 2 நாள் திருவிழா கூட சொல்லலாம். ஸோ அதனால என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இதற்கிடையே 2 ரன்கள். அங்கு ஒரு சின்ன மிஸ்ட் ஃபீல்ட். ஓவர் முடிஞ்ச அப்புறம் தான் சொல்ல முடியும் ஸ்கோர். அப்படிதான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. வாய்ட்டு நடுவர் அறிவிக்க உதிரியின் ஒரு ஓட்டம். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்டது. அது ஒரு சீப் ஷாட்.
இதற்கிடையே 1 ரன்கள் ஓடி கிடைக்கிறார்கள் வெஸ்ட் இண்டீஸ். அம்பையர் லாஸ்ட் பாலா? ஓகே. சிறப்பாக போடப்பட்ட பந்து டாட் பால். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. 4 overs 37 runs, loss of 2 wickets. மியூசிக்கை போடு, டான்ஸ் ஆடு, 2 நாள் திருவிழாவை என்ஜாய் பண்ணி. உங்க மேட்ச் சீக்கிரமா நடத்துங்க. 2 minutes பிரேக் முடிஞ்சிச்சு. போட்டோ எடுக்கணுமா? கொஞ்சம் வாங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீம் கொஞ்சம் வாங்க. உங்களை ஒரு டீமோட சேர்த்து ஒரு போட்டோ எடுக்கணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணது போதும். கொஞ்சம் வாங்க. கிரவுண்டு கிட்ட லைன் கிட்ட வாங்க. ஸ்டேஜ் கிட்ட சாரி, நம்மளுக்கு கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகுது. பேட் ரூம்ல இருக்கு. பேட் ரெடி ஆகின்னு இருக்கு. நாளைக்கு தான். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. இந்த மேட்ச் சீக்கிரமா நடத்துங்க. அம்பையர் மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க. ஃபீல்டர்ஸ் டபுள் பாய் நில்லுங்க. மனுஷனா கொஞ்சம் வெளியே வந்துருங்க. அம்பையர் மனுஷனா சாய் அவர்கள் வெளியே வாங்க. ஃபீல்டிங்கை டபுள் செட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடையாது. இன்னும் நம்ம 8 மேட்ச் இன்னைக்கு மொத்தம் நடத்தணும். அதில் இப்போ நம்ம 3வது மேட்சோ 2வது மேட்ச் தான் விளையாடுறோம். சீக்கிரமா சாய். சாய் கொஞ்சம் மேட்ச் சீக்கிரமா நடத்துங்க. வெளியே வாங்க. ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. ராக்கெட் ராபின் நெதர்லாந்து அணியின் நெட் பவுலர் ராபின். பாலஜனா கண்ணாடி சூப்பரா இருக்குண்ணா. லைவ்லயும் தெரியும், கவலைப்படாதீங்க. நியூசிலாந்து அணியின் கேப்டன் மணி. சவுத் ஆப்பிரிக்கா ஜெர்சி சூப்பரா இருக்கு. அது டீமே சூப்பரா இருக்கு. ஜெர்சி சூப்பரா இருந்தானே. இல்ல கையில இன்ஜுரி ஆயிருக்கு. பார்க்கலாம். மேட்சை கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க. தெரியல எப்படி கேட்ச் பிடிக்க போறேன்ட்டு. எங்க அண்ணன் கேப்டன் நான் பாப்பாரு. சிறப்பாக போடப்பட்ட பந்து டாட் பால். 5வது ஓவரை போட வந்துள்ளார் கட் ஆஃப் சஞ்சய். மீண்டும் சிறப்பாக போடப்பட்ட பந்து. அது சஞ்சய் தனது அணிக்காக சிறப்பாக பந்து பந்து போட்டுன்னு இருக்காரு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இது கேட்சா இல்ல. இதற்கிடையே 1 ரன்கள் ஓடி கிடைக்கிறார்கள் வெஸ்ட் இண்டீஸ். அடுத்த மேட்சுக்கு சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா இருவரும் மோதிக்கொள்கிறார்கள். கொஞ்சம் மேட்சை சீக்கிரமா நடத்துங்க.
மீண்டும் ஒரு டாட் பால். சஞ்சய் தனது அணிக்காக சிறப்பாக பந்து வீசிக் கொள்கிறார்கள். சூப்பரா போறான் சஞ்சய், ஜிம்மி சஞ்சய். மீண்டும் ஒரு டாட் பால். சஞ்சய் சிறப்பாக வீசிக்கொண்டிருக்கிறார் தனது அணிக்காக. நெதர்லாந்து அணியின் பந்து வீச்சாளர் சஞ்சய். மீண்டும் ஒரு டாட் பால். சஞ்சய் தனது அணிக்காக சிறப்பாக போட்டு கொண்டிருக்கிறார் தனது அணிக்காக. நெதர்லாந்து அணி ஓவர் 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38. இந்த ஓவர்ல மொத்தம் 1 ரன் தான் போட்டிருக்கார் சஞ்சய். தனது அணிக்காக சிறப்பாக வீசிக்கொண்டிருந்தான் சஞ்சய். கட் ஆஃப் சஞ்சய், ஜிம்மி சஞ்சய், பௌபௌ சஞ்சய். ஜிம்மி சஞ்சய், பௌபௌ சஞ்சய், பௌபௌ சஞ்சய். அடுத்த பந்து வீச்சாளர் யார்? கொஞ்சம் சீக்கிரமா மேட்ச் நடத்துங்க. அம்பையர் சொல்லுங்க, ஏன்னா நம்மளுக்கு நேரம் கிடையாது. ஓவர் 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38. 6th ஓவரை போட வந்திருக்கார் ஜகா. ஐந்து ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38. லாஸ் ஆஃப் 2 விக்கெட். 6th ஓவரை போட வந்திருக்கார் ஜகா. ஒரு கமெண்டேட்டரில் சிறிய மாற்றம். ஆர்ஜே பாலாஜி வருகிறார். இன்னும் 18 பந்துகளில் 36 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெறும். எடுக்கப்பட்ட பந்து இது ஒரு ரன்கள் மட்டுமே. தம்பி கொஞ்சம் வெளியே போவா, சைக்கிள் எடுத்துட்டு வெளியே போடா, சீக்கிரமா போ. எடுக்கப்பட்ட பந்து இது 6. Catch. You're out. இன்னும் 16 பந்துகளில் 35 ரன்ஸ் வெற்றி. செக் செக் செக். இன்னும் 35 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை வெஸ்ட் இண்டீஸுக்கு. இன்னும் 16 பந்துகளிலே 35 ஓட்டங்கள் என்கிற நிலை. இது அடுத்த பந்து வீச்சாளர் ஜெகா. களத்தில் ராஜன் மற்றும் தினேஷ் தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக களத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 35 ஓட்டங்கள் இருக்க வேண்டிய நிலை வெஸ்ட் இண்டீஸ்க்கு. சிறந்த ஒரு தடுப்பாட்டம் இதற்கிடையிலே. இது 2ஆக மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டம் மட்டுமே. ஆறாவது ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார் ஜகா. அடிக்கப்பட்ட பந்து 4ஆக மாறுமா? சிறந்த ஒரு 4. மணி பால் உள்ள வருது பாரு மணி. சதீஷ் அந்த பால் எடுத்து போட்டுரு.
ஆறாவது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார் ஜெகா. மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்டு வந்தது. ஆறா கேட்ச் அவுட் முறையிலே தினேஷ் தன்னுடைய விக்கெட்டை இழந்து பெவிலியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். மட்டையாளர் யார்? இன்னும் 13 பந்துகளிலே 30 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை வெஸ்ட் இண்டீஸ்க்கு. 13 பால்ல 30, சராசரியா 5 6. சிறந்த ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் திலீப், மட்டையாளர் திலீப். ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 6 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 45, 44, 6 overs 45 runs. இன்னும் 12 பந்துகளிலே 29 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை. இன்னும் 12 பந்துகளிலே 29 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை. பந்து வீச்சாளர் சஞ்சய் நெதர்லாந்து அணிக்காக 7வது ஓவரை வீச வந்திருக்கிறார். இந்த தருணத்திலே 12 balls 29. என்னையா இந்தியன் ஜெர்சி அப்படியே செம்மையா இருக்கு. இந்தியன் ஜெர்சி தூக்கி அடித்தார். கேட்ச் ஆகுமா? இல்ல 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 இல்ல. ஒரு ஓட்டம், நல்ல ஒரு பந்து வீச்சு சஞ்சய். அப்படியே இந்தியன் பிளேயரை பார்க்குற மாதிரி இருக்குதியா இந்தியன் ஜெர்சி. கேப்டன் செல்வம், இன்னும் ஃபேன் வரல, இந்த சிஸ்டத்துக்கு ஹீட் ஆகுது. தூக்கி அடிக்கப்பட்டு வந்தது. 6 4 கேப்டன், நியூசிலாந்து கேப்டன். ஃபேன் வேணும். சிஸ்டம் ஹீட் ஆகுதான், அப்புறம் லைவ் ஸ்டாப் ஆயிடும். சிஸ்டம் ஹீட் ஆயிடுச்சுன்னா வா கேசவா நியூசிலாந்து. கணேசனா இன்னும் 10 பால்ல 22 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை. ஒயிட் பால் என்று நடுவர் அறிவிக்க உதிரில் ஒரு ஓட்டம். தற்போது இந்த நிலையிலே 21 ஓட்டங்கள் எடுக்கிறோம். 10 balls 21 வெஸ்ட் இண்டீஸ். இது 2 மாறுமா? இல்ல, ஃபீல்டர் அங்க இருக்காரு. ஒரு ஓட்டம் மட்டும். ரூஃப் சிறந்த ஒரு ஃபீல்டர்.
தூக்கி அடிக்கப்பட்ட பந்து பட்டாணி. இன்னும் 7 பால்ல 14 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை. 8 பால்ல 14. பிரவீன் ஸ்கோர் நீ போட்டுட்டு இருக்கியடா? மீண்டும் தூக்கி அடிப்பு வந்தது. கேட்ச் ஆகுமா? கார்த்திக் கேட்சை தவறு விட்டார்கள். இருக்கிறது 2 ஓட்டங்களை ஓடி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில். சிறப்பான ஓட்டம் அது. இன்னும் 12 ரன்னுப்பா. இன்னும் 12 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. நெதர்லாண்டா வெஸ்ட் இண்டீஸ் தான். Who will win the matches? அந்த ஆஃப் சைடில் வர பசங்களை கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்கப்பா. தம்பிங்களா ஓட வாங்க. வெளியே வாங்க தம்பிங்களா. பாஸ் டபிள்யூ. நல்ல ஒரு பந்து வீச்சு. ஓட்டம் எதுவுமில்லை. டாட் பால். ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 6 பால்ல 12 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை வெஸ்ட் இண்டீஸ்க்கு. மகேஷ் 6 பால்ல 12. 6 balls 12 runs. பிரவீன் இங்க வா பிரவீன். இசி ஓவர். 6 பால்ல 12. பந்து வீச்சாளர் முரளி. எம்எஸ்சி பிரவீன். போண்டே 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 ஐட காண்டே அப்படி நோண்டே போண்டே பிட்டிலி பிட்டிலி போண்டே திக்கிலி திக்கிலி போண்டே உருட்டி எடுத்த போண்டே போண்டே. இதோ கடைசி ஓவர். 6 பந்துகளிலே 12 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை வெஸ்ட் இண்டீஸ்க்கு. மட்டையாளர்கள் திலீப் மற்றும் ராஜன் களத்தில் இருக்கிறார்கள். யார் வெற்றி பெறுவார்கள்? வெஸ்ட் இண்டீஸா நெதர்லாண்டா? பந்து வீச்சாளர் முரளி இந்த மைதானத்தை நன்கு அறிந்த பந்து வீச்சாளர். மட்டையாளர்களும் கூட. கிறிஸ்டபுரம் பிரீமியர் லீக் நடத்தும் 8ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிற இந்த போட்டி. இதோ 6 balls 12 runs needed. ஸ்ட்ரைக்ல ராஜன். பந்து வீச்சாளர் முரளி. 6 பால்ல 12. இதோ தூக்கி அடிப்பது வந்தது. ஆரே போண்டே போண்டே நோண்டே காண்டே காண்டே போண்டே போண்டே. இன்னும் 5 பந்துகளிலே 6 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை. சிறந்த ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ராஜன். பந்து வீச்சாளர் முரளி. சிறந்த ஒரு பந்து வீச்சு. ஓட்டம் எதுவுமில்லை. டாட் பால். இன்னும் 4 பந்துகள் எடுக்க வேண்டிய ஓட்டம் 6. அடுத்த போட்டி சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மோத இருக்கிறார்கள். டாஸ் போடப்பட்டதில் டாஸை வென்றுள்ளார்கள் சவுத் ஆப்பிரிக்கா. போலிங்கை தேர்வு செய்திருக்கிறார்கள். அடுத்த போட்டி பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியா. வாங்க நெல்சன். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வச்சு. ஓட்டம் எதுவும் இல்லை. ஒரு ஓட்டத்தை மிக நேர்த்தியான முறையில் ஓடி இருக்கிறார்கள். ரெனோட் ஆகும் வாய்ப்பா? நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. எந்த ஒரு விவாதமும் இருக்கக்கூடாது நடுவர்கிட்ட. நோ ஆர்குமெண்ட்ஸ் இன் ஹாம்பேர். இன்னும் 3 பந்துகளிலே 5 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை. 3 balls 5 runs needed. Who will win the matches? West Indies or Netherlands? 3 பால்ல 5. ஆட்டம்
விறுவிறுப்பான நிலையை எட்டியிருக்கிறது. 3 பால்ல 5 ரன். என்ன நடக்கும்? பந்து வீச்சாளர் முரளி, ஸ்ட்ரைக்ல திலீப். திலீப் 3 பால்ல 5. வெற்றி பெற்று விட்டார்கள் வெஸ்ட் இண்டீஸ். What a mind-blowing innings. திலீப் பா போற பாட்ட பொண்டே பொண்டே ஐட்டே காண்டே அப்படி நோண்டே பொண்டே 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 அமுக்கு தப்புக்கு பில்லவன் தர சில்லக உப்பர சித்தா ஐ புரா மட புரா மாலிக்கு நவா மாலு மாலு சுரங்க நிக்கமா